ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் பாஸ்மகே. நெக்ஸ்டிஜன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே செய்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வருட கிரகமான குரு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்வதற்கு ஒரு வருடம் சுமாராக ஆறுது. அதாவது 13 மாதங்கள் ஆகும். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போகிறார். என்னைக்கு போகிறார்? 26/5/2026 20/10/2026 வரும். கிட்டத்தட்ட 5 மாதம்தான் இந்த வருஷம் இருக்க போகிறார் இந்த கடகராசியில். குரு பகவான் என்று சொன்னாலே அவர் அதீத சுபர். அவர் பார்த்த இடம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், இருக்கிற இடமும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். குரு பகவான் பார்த்தாலும் சரி இருந்தாலும் சரி அந்த இடம் மிகப்பெரிய வளமை பெறும், ஏற்றம் பெறும். அதனால் குரு பகவான் லக்னத்திலே இருந்தாருன்னா திக்பலம்னு சொல்லக்கூடியது. அதனால் எந்த லக்னமாக இருந்தாலும் குரு பகவான் லக்னத்தில் இருப்பாரே, ஆனால் அவர் நேர்மையானவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். சரி, குரு பகவானை பொறுத்தவரையிலும் வேறு என்ன செய்யலாம், வேறு என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, குருவினுடைய காரகத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, குருவினுடைய காரகத்துவம் புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர். புத்திர காரகன்னா குழந்தை பிராப்திக்கு குருவினுடைய பார்வை மிகவும் அவசியம். 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தின் அதாவது 5ஆம் இடம் 5ஆம் இடத்தின் அதிபதி மற்றும் குரு, இந்த 3 கிரகங்களையும் எடுத்து தான் புத்திர ஸ்தானம், புத்திர ஸ்தானாதிபதி, புத்திர காரகன்னு சொல்லக்கூடிய குருவையும் எடுத்து தான் பார்க்கணும். அதாவது குழந்தைகள் இல்லாமல் ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு இந்த 3 விஷயங்களையும் எடுத்து பார்த்து அவளுடைய தசா கோச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கணும். சரி, புத்திரக்காரகன் தவிர வேறு என்ன அப்படின்னா தனக்காரகன்னு சொல்லக்கூடியவர். அதாவது பணம் வரணும் அப்படின்னா, நிறைய பணம் சேமித்து வச்சுருக்கணும் அப்படின்னா குரு பகவான் அவருடைய கடாட்சம் இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்தாலேயானால் பணம் அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னா குரு இருக்கணும். செலவு பண்ணணும், சந்தோஷமாக இருக்கணும், அனுபவிக்கணும்னா சுக்கிரன் நல்லபடியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த பணத்தை அதீதமாக செலவு பண்ணுவோம். அதனால தான் பார்த்தேன்னா ஒருத்தர் பணத்தை நிறைய சேர்ப்பார், அவருடைய அடுத்த ஜென்ரேஷனில் பணத்தை அதிகமாக செலவு பண்ணுவார். ஏன்னா அவருக்கு குரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், இவருக்கு சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் எல்லா விதமான உலக இயல் வாழ்க்கைகளில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இன்பங்களையும் அவர் சந்தோஷமாக ஏற்று பண்ணுவார். அதாவது சுக்கிரன் அதிகமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும். சரி, குரு பகவான் நேர்மையானவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா கற்பது, கற்றுக் கொடுப்பது, கற்பிப்பது இதுதான் அவருடைய தொழிலே. அதை தவிர பார்த்தாலேனா எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறது. அதனால் சொல்லிக் கொடுக்குறதுன்னா இப்போ என்ன சொல்கிறதுனா நாலெட்ஜ் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம், கேடி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடியவர். அதே மாதிரி தங்கம் அப்படின்னு சொல்லணும்னால குருவுக்கு உண்டான ஒரு மெட்டல்னு சொல்லக்கூடியது தங்க ஆபரணங்கள். அதாவது எப்படி சொல்லணும்னா, தங்கத்தை ஆபரணங்களாக பண்ணி ரொம்ப நகாசு வேலைகள்லாம் பார்த்தா அதில் சுக்கிரன் இருக்கும். ஆனால் அது பொதுவான தங்கம் அப்படின்னு அந்த மஞ்சள் நிறத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தங்கம் அப்படின்னு வச்சேன்னா அந்த தங்கத்தினுடைய வெயிட்டு, தங்கத்தினுடைய இதுவை பார்த்தாலேனா குருவினுடைய ஆற்றல் இருக்கும். அதனால தான் தங்கத்திற்கு குருவினுடைய இது உலோகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இது தவிர தாவரத்தில் பார்த்தாலும்னா முல்லைப்பூ, முல்லை செடி, அது தவிர இந்த வேர்க்கடலை இனிப்பு வகைகள், அதாவது கடலை மிட்டாய்னு சொல்லக்கூடியது, வேர்க்கடலை இனிப்பு வகைகள், சக்கரை பொங்கல், இந்த மாதிரியான விஷயங்கள். அது தவிர பார்த்தாலேனால் இந்த குரு பகவானுக்கு உண்டான மஞ்சள் மூக்கு கடலை, வெள்ளை மூக்கு கடலை, கருப்பு மூக்கு கடலைன்னு இந்த குரு பகவானுக்கே சுண்டல் போடுவோம். அது தவிர மஞ்சள் துணி, இது எல்லாமே குரு பகவானை சொல்லக்கூடிய விஷயம். குரு எல்லாவற்றிற்கும், அதாவது தேவர்கள் எல்லாருக்குமே அவர் தான் குரு. அதனால் இந்த குரு பகவான் எந்த கிரகத்தை பார்த்தாலும் குருவுக்கே எல்லா விஷயங்களிலும் அதிகாரம் உண்டு. அதனால் எந்த ஒரு தீய கிரகத்தை பார்த்தாலும் அவரும் கட்டுப்பாட்டில் வருவார். அதாவது தீய கிரகம்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், அதை தவிர ராகு, கேது, சனி வாழெல்லாம் சொல்கிறோம். இந்த கிரகங்களை பார்த்தாரே ஆனால் அந்த கிரகங்கள் சுபப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த துர்கிரகங்கள் குருவின் பார்வையினால் சுபப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். சரி, இந்த குரு பகவான் இப்போது மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போகிறார். இந்த குரு பகவானுடைய
காலபுருஷ தத்துவத்தின் ராசி பார்த்தோம்னா 9ஆம் ராசியும் 12ஆம் ராசியும், அதாவது 9ஆம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது தனுசு, 12ஆம் ராசின்னு சொல்லக்கூடியது மீனம். இந்த 2 ராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு. இந்த குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெறுறார். கடகத்தில் உச்சம் பெறக்கூடியவர் குரு பகவான். இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா, குரு பகவான் 9ஆம் இடத்துல வந்து அதாவது உங்களுக்கு படிப்பு, அதை தவிர வெளிநாடு போய் படிப்பு, மேற்படிப்பு, இது எல்லாமே வந்து குரு பகவானால் நல்லபடியாக ஆசீர்வதிக்கப்பட்டால் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 12ஆம் இடத்தினுடைய அதிபதினு சொல்லக்கூடியவர் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம். அதன் மூலியமாக பார்த்தாலேயானால் குரு பகவான் சுப செலவுகளை கொடுப்பார். அதாவது 12ஆம் இடம் செலவுகளை கொடுக்கறது, அதாவது அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். உங்களுக்கு வந்து சுப செலவுகள் கொடுக்கணும். அதாவது பணம் வந்தாலும் சுபமாக இருக்கணும். அதை தவிர வெளிநாட்டில் போய் உங்களுக்கு வந்து அங்கேயே இருந்து பிஆர், அதை தவிர வந்து பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப், அதை தவிர இந்த க்ரீன் கார்டு, இந்த மாதிரியான விஷயங்கள், H1B இதெல்லாம் வாங்கி அங்கேயே பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகக்கூடிய பாக்கியத்தையும் உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 8ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தில் பார்த்தாலும் உங்களுக்கு அந்த வாய்ப்பினை நிச்சயமாக கொடுப்பார். சரி, இந்த குரு பகவான் இந்த ஒரு ராசிக்கும் என்ன பண்ணுறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி வந்து இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் இன்னொரு பெரிய விசேஷமான விஷயம் என்ன அப்படின்னா, குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவோம். குரு பகவானுடைய பார்வைன்னு சொல்லக்கூடியது எந்த ராசியில் இருக்காரோ அந்த இடத்திலிருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்குறார். 7ஆம் இடம்ன்றது 180 டிகிரியில் எல்லா கிரகங்களும் தன்னுடைய 180வது டிகிரியை பார்க்கக்கூடியது 7ஆம் இடம். அதில் வந்து எந்த ஒரு விஷயம் இல்லை. இப்போ விசேஷ பார்வைகள்னு சொல்லக்கூடியது வந்து செவ்வாய், சனி மற்றும் குரு, இந்த 3 கிரகங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதை தவிர பார்த்தோம்னா ராகு கேத்துக்கு 3-11 இருக்குது, 3ஆம் இடமும் 11ஆம் இடமும் பார்க்கக்கூடியது இருக்குது அப்படின்னு சில கிரந்தங்கள் சொல்கிறது. இப்போது குருவினுடைய பார்வை 5-9, அதாவது அதிகமாக, அதாவது விசேஷ பார்வைகளாக இருக்கும். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது விருச்சிகத்திலையும், 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மீனத்திலையும் விழுறது. இதை தவிர மகரத்தையும் அவர் பார்க்குறார். ஏன்னா 7ஆம் இடமான கடகத்திற்கு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மகரம். இந்த மகரத்திலையும் அவர் அவரை பார்க்குறார். இதன் மூலியமாக என்ன ஆகும்? குரு பார்க்க கோடி நன்மை. அந்த இடம் எல்லாமே வளம் பெறும், சுபம் பெறும். அதை தவிர பார்த்தேனால் குரு பார்க்கறதுனால திருமண பாக்கியங்கள் ஏற்படும். அதாவது குரு பலம் வந்ததா அப்படின்னு சொல்லக்கூடியது. குரு பலம் வந்தது அப்படின்னு சொல்கிறது வந்து என்னென்னா, குருவினுடைய பார்வை 2, 4, 7, 8, 12 இந்த மாதிரியான விஷயங்களில் வந்ததே. ஆனால் குருவினுடைய பார்வை பட்டாலே, அதாவது அது வந்து நிச்சயமாக அவர்களுக்கு வந்து திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இதை தவிர பார்த்தேனால் 5ஆம் இடத்தை குரு பார்த்தாலும், அதை தவிர 5ஆம் இடத்தில் குரு இருந்தாலும் குழந்தை பிராப்தியும் ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. அதனால் இந்த குரு எந்த இடத்தில் இருந்தாலும் சுபத்தை செய்வார். எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த துர்கிரகங்களோடு இருந்தாலும் அவரையும் சுபப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த குரு சிம்மத்தை பார்த்து, அதாவது பொதுவாகவே பார்த்தோம்னா சிம்மத்தை பார்த்து, சிம்மாதிபதியும் பார்த்து, அந்த மாதிரியான பொசிஷன்லாம் வந்ததுன்னா குரு பகவானை பொறுத்தவரையிலும் அரசாங்கம், அரசு தொழிலில் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அதனால் குரு பகவான் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக. சரி, இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குருவினுடைய காயத்ரி. குருவினுடைய காயத்ரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரமும், இல்லை குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்ய குரவே நமஹா அப்படின்ற இந்த குருவினுடைய எளிய இந்த காயத்ரி மந்திரத்தையும் ஒரு நாளைக்கு 3 தரம் சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக எந்த விதமான பிரச்சனைகளும், குருவினால் வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக அகலும். அதை தவிர பார்த்தோம்னா இன்னும் எளிய பரிகாரம்னு சொன்னால், அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு போய் நெய் வழக்கு போட்டு வாங்கும், நெய் தானம் கொடுங்க. கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகருக்கு வேஷ்டி தானம் கொடுங்க. அதை தவிர வந்து பட்டு தானம் கொடுங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா சதுர்த்தி தேங்காய் உடைச்சின்னு வாங்க. குரு பகவானுக்கு உண்டானது தேங்காய்ன்னு சொல்லுவோம். அதனால் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிறது பெரிய விசேஷம். அதை தவிர நெய் போட்டு சக்கரை பொங்கல் பண்ணி இது வந்து
பெருமாளுக்கு இது பண்ணிவிட்டு எல்லாருக்கும் கொடுக்கறது ரொம்ப பெரிய விசேஷத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். உங்களுடைய தேதி, பிறந்த தேதி, நேரம், பிறந்த மாதம், வருஷம், அதை தவிர உங்களுடைய நீங்கள் பிறந்த இடம், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இதுவரையிலும் நீங்கள் அனுப்பி வைங்க. இதை அனுப்பி வச்சோடனே உங்களுடைய ஜாதகத்தை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுத்து உங்களுக்குன்னு டைம் ஒதுக்கி நான் உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை இது பண்ணி உங்களுடைய தசாபுக்திகள் இப்போ இருக்கக்கூடிய கோச்சாரங்கள் எப்படி இருக்குன்றதை வலுவாக இருக்கான்றதை பார்த்து உங்களுடைய பிரச்சனைகள் எந்த அளவுக்கு சுமூகமாக தீரும்ன்றது சொல்கிறேன். ஏன்னா இப்போ ராசி சந்தி, லக்ன சந்தி இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. 50 வயசில் இருப்பா, அவளுக்கு ரிஷபராசியாக மிதுன ராசியானே தெரியாது. மிருகசீர நட்சத்திரம்னு சொல்லிட்டு இருப்பா, 2வது பாதம் 3வது பாதம் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருப்பா. அதே மாதிரி விசாகம் சொல்லிட்டு இருப்பா. துலாமாக இருக்குமா இல்லைன்னா விருச்சிகமாக இருக்குமான்னு தெரியாது. அதனால் கண்டிப்பாக ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் தர முடியும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். இந்த குரு பெயர்ச்சி அதாவது 26/5/2026 20/10/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் குரு பகவான் இவ்வளோ நாளாக உங்களுக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தார். அவரே உங்களுக்கு தனகாரகன், தனஸ்தானாதிபதி எல்லாமே அவர் தான். அதோட குரு உங்களுக்கு மிகப்பெரிய யோகர். விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும் செவ்வாயினுடைய ராசின்றதுனால குரு பகவானின் அணியில் இருக்கக்கூடியவர் செவ்வாய். இப்போ குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல வர்றார். ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்ற சொல்லக்கூடியது ஜோதிட வழக்கு. அதனால் ஜோதிஷத்தில் சொல்லக்கூடிய விஷயம் 9ஆம் இடத்துல குரு பகவான் வந்தால் எல்லா விதமான துன்பங்களும் நீங்கும். உங்களுக்கு அதாவது மூதாதையர்களின் ஆசீர்வாதங்கள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா அதாவது குரு பகவானே 9ஆம் இடத்துல போயிருந்து அதுவும் உச்சம் பெற்று போயிருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். தீர்க்கமான சிந்தனை அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைக்கப்போகும். உங்களுடைய ராசியை பார்க்குறார். உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறார். அதை தவிர 5ஆம் இடத்தையும் பார்க்குறார். ராசியை பார்க்குறதுனால பார்த்தோம்னா உங்களுடைய உடல் நிலையில் நல்லபடியான ஏற்றம் இருக்கும். தீர்க்கமான சிந்தனை இருக்கும். எடுத்த காரியங்கள் நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும். திருமணத்துக்கு பார்த்துட்டு இருந்தவளுக்கு இவ்வளோ நாள் தடை ஏற்பட்டிருந்தவளுக்கு நிச்சயமாக குரு பகவான் பார்வை உங்களுடைய ராசியிலேயே உழறதுனால திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதோட பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல குரு பகவான் சொல்லவே வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரி, வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். மேல் படிப்பு படிக்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசியை பார்க்குறதுனால பார்த்தோம்னா நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே நிச்சயமாக எல்லாரும் நம்பக்கூடிய, எடுத்துக்கொள்ளக்கூடிய வார்த்தைகளாக அமைய போகிறது. நீங்கள் இவ்வளோ நாள் சொன்ன வார்த்தைகளில் சிறு சிறு தப்புகள் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே உயரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு. 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தைரிய, வீரிய, விஜயஸ்தானம்னு சொல்லுவோம். அது தவிர இளைய சகோதர சகோதரிகள் ஸ்தானம்னு சொல்லுவோம். எழுத்து பணிகளை சொல்லக்கூடியது, காது பற்றி சம்பந்தப்பட்ட கேள்வி திறன் பற்றி சொல்லக்கூடியது, இந்த கம்யூனிகேஷன் பாவம்னு சொல்லக்கூடியது. குரு பகவானினுடைய பார்வை இந்த 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக இளைய சகோதரர்களோடு நல்ல ஒரு ஒற்றுமை, நல்ல ஒரு இணக்கம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதோட எழுத்து பணியில் இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, எழுத்து பணியில் இருக்கிறவங்க, அதுவும் விருச்சிக ராசிக்காரர்கள் எழுத்து பணி, புக்ஸ் எழுதுகிறவங்க, எப்போவுமே விருச்சிக ராசியில் இருக்கிறவங்க முன்னுக்கு ஒர்க் பண்ணுறதுன்றது கிடையாது. எல்லாவற்றிற்கும் பின்னுக்கு இருந்து தான் வேலை செய்வார்கள். அவர்கள் முன்னாடி பிம்பமாக எடுத்துக்கொண்டு அவர்கள் வரும்பொழுதே மிச்சவர்கள் எல்லாம் ஆர்ப்பரிக்கக்கூடிய அளவிற்கு வேலை செய்பவர்கள். எல்லா விஷயங்களும் அவர்களுக்கு மிச்சவர்கள் செய்து கொடுத்து எல்லா விஷயத்தையும் வெற்றிக்கான இலக்குகளை நிச்சயம் பண்ணி அதை என்னென்ன செய்யணுன்றதை எல்லாத்தையும் செய்ய சொல்லி அந்த மாதிரியான வரக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள்.
இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தையும் வந்து குரு பார்க்கறதுனால முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும், தனித்துவம் பெறும். அதை தவிர வந்து எந்த முயற்சிகளாக இருந்தாலும் எடுத்த வெற்றி நிச்சயமான வெற்றி பெறும். குழந்தை பிராப்தி ஏற்படும். ஏன்னா 5ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறார். நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் நிச்சயமாக வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. உங்களுடைய ராசியில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில், அதாவது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம். கவலைப்பட தேவையில்லை. உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இவ்வளோ நாளாக வந்து அர்த்தாஷ்டம சனி இருந்தது. சனி பகவான் இப்போ தான் மார்ச் மாதம் மாறினார். இப்போ மே மாதத்தில் குரு பகவானும் மாறிடுறார். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அது அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதன் மூலியமாக நல்ல பொருள் வரவு இருக்கக்கூடிய வாய்ப்பு, வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. மேல் படிப்பு படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மேல் படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். இந்த மேல் படிப்பு படிக்கிறதுனா போஸ்ட் கிராஜுவேஷன் இதெல்லாம் வந்து படிக்கிறதுக்கு வந்து வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணுறீங்களோ அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து உங்களுக்கு கால்ஃபார் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு, தந்தையின் மூலியமாக தந்தையின் வியாபாரங்கள் உங்களுடைய கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு. அது தவிர உங்களுடைய உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தீர்க்கமான சிந்தனை இருக்கும். வெற்றிகள் பல காணக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். முயற்சிகள் மூலியமாக வெற்றிகள் நிச்சயமாக இருக்கும். எழுத்துப்பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அது தவிர பார்த்தீங்கன்னா குழந்தை பிராப்தி ஏற்படும். ஆண் மலட்டுத்தன்மை இருக்கிறவங்களுக்கு இப்போ வந்து ஆண் மலட்டுத்தன்மை போய் குழந்தை பிராப்திக்கு வித்துவிடும். ஏன்னா உங்களுக்கு இவ்வளோ நாளாக வந்து குழந்தை பிராப்தி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் குழந்தை பிராப்தி ஏற்படும். இந்த மே மாதத்து 26ஆம் தேதியிலேருந்து அக்டோபருக்குள்ளே நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் குழந்தை பிராப்தி நிச்சயமாக மகப்பேறு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், குழந்தை உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்சது நெய் தீபம் போட்டுன்னு வாங்கும். அதாவது நவக்கிரகத்துக்கு வந்து 3 நெய் தீபம் 3 வாரம் வியாழக்கிழமை போடுங்க. அது வந்து நெய் தீபமாக போடுங்க. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு போட்டுன்னு வாங்கும். அது தவிர மஞ்சள் கலர் வஸ்திரம் வந்து தானம் கொடுங்க, மஞ்சள் தானம் கொடுங்க, சந்தனம் தானம் கொடுங்க. அது தவிர வந்து முல்லை பூ வாங்கி கோவிலில் கொடுங்க, பன்னீர் தானம் கொடுங்க. அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தரமாவது இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த குரு பெயர்ச்சியின் காலகட்டமான மே 26லிருந்து அக்டோபர் 20ஆம் தேதிக்குள்ளே ஒரு தரமாவது உத்தமர் கோவில் அப்படின்னு இந்த ஸ்ரீரங்கத்து பக்கத்தில் ஒரு 4-5 கிலோமீட்டரில் இருக்குது. திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 10 கிலோமீட்டருக்கு இருக்குது. நிறைய பஸ்ஸஸ் போகிறது. அங்கே வந்து சப்த ரிஷிகள் வந்ததாக சொல்கிறேன். அது தவிர வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் 3 மும்மூர்த்திகளும் அங்கே வந்ததாக சொல்கிறேன். அதனால் வந்து அங்கே போயிட்டு ஒரு தரமாவது போயிட்டு வந்தேலையானால் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம். உங்கள் வாழ்வில் எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் தவிடுபடியாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.